உலகத்திற்கு உணவளிக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வணக்கம். நண்பர்களே, தற்போது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு மேங்கோ என்று சொல்லக்கூடிய மாங்காய் மா என்ற பயிரானது தற்போது பூர்க்கும் தருணம். ஆகவே வருடத்திற்கு ஒரு தடவை மா பூப்பதால் மா தோப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாங்காய்களின் எண்ணிக்கையை, அவற்றின் எடையை நாம் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே நண்பர்களே, தற்போது நாம் இந்த மாவில் எப்படி பூக்க வைப்பது, அதிகமான பூக்களை எப்படி உருவாக்குவது, பூக்கள் உதிராமல் எவ்வாறு தடுப்பது, பூக்களில் காய்கள் உருவாகியவுடன் அந்த காய்கள் உதிராமல் எப்படி தடுப்பது ஆகிய சம்பந்தமான தொழில்நுட்பங்களை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் ராகங்களுக்கு தகுந்தமாறு மார்கழி மாதம் முதல் தை மாதம் வரை பூக்க ஆரம்பிக்கும். ஏறக்குறைய பெரும்பாலான ரகங்கள் மார்கழி மாதத்திலே பூக்க ஆரம்பித்துவிடும். ஆகவே நாம் ஐப்பசி மாதங்களில், அக்டோபர் நவம்பர் மாதங்களிலேயே நாம் மா மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். பெரும்பாலும் நண்பர்களே, மா சாகுபடி செய்யும்போது அதற்கு ஊடுபயிராக அதிகமாக தண்ணீர் வாங்கக்கூடிய பயிர்களை நாம் சாகுபடி செய்வதை முதலிலே தவிர்த்திருக்க வேண்டும். மாந்தோட்டம் வைத்திருக்கிறேன், அதற்கு ஊடுபயிராக பப்பாளி வைத்திருக்கிறேன், கொய்யா வைத்திருக்கிறேன், மாதுளை வைத்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அந்த மா இருக்கக்கூடிய அந்த மாந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா, பப்பாளி போன்ற பயிர்களுக்கு எல்லாம் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அந்த தண்ணீரானது மாவிற்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாமரத்தில் உள்ள வேர்கள் இந்த பப்பாளி அல்லது கொய்யா ஊடுபயிராக செய்யும்போது அதற்கு பாய்ச்சக்கூடிய தண்ணீரும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, மாவானது ஒரு டிராபிக்கல் மற்றும் சப்டிராபிக்கல் மரம் என்று கூறுவார்கள். வெப்பம் மற்றும் மித வெப்பம் உள்ள பகுதியில் வளரக்கூடிய ஒரு மரம். ஆகவே இந்த மாப்பயிருக்கு அது பூக்கும் தருணத்தில் சிறிது வெப்பமான சூழ்நிலை நிலவ வேண்டும். ஹியூமிடிட்டி என்று சொல்லக்கூடிய காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் உஷ்ணநிலை நிலவ வேண்டும். அப்போதுதான் மா நல்ல அளவில் பூக்க ஆரம்பிக்கும். உழவர் நண்பர்களே, மா நல்லபடியாக பூக்க வேண்டுமானால் அதற்கு பரிந்துரைக்கப்பட்ட உரங்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய அவற்றை வர்த்தக பெயர்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஸ் ஆகிய உரங்களுடன் நுண்ணூட்டச்சத்து உரங்களையும் அதனுடன் இட்டு, அந்த உரங்கள் அனைத்துமே நன்கு பயன்படும் வகையிலான அதற்கு தேவையான மரத்தின் வயதிற்கு ஏற்பட தலை உரங்கள் அல்லது துளு உரங்களையும் அவற்றுடன் சேர்த்து இட்டு நாம் மண் அணைத்து அந்த மரத்திற்கு வேண்டிய அளவு நீரினை அல்லது சொட்டு பாசனத்தின் மூலம் வேண்டிய தண்ணீரை நாம் ஜூலை மாதத்திலிருந்தே நாம் பாய்ச்சி வர வேண்டும். நண்பர்களே, அதற்கு முன்னதாக நாம் அந்த மரங்களை வேண்டிய அளவு கவாத்து செய்திருக்க வேண்டும். ஆகவே இந்த இரு முறைகளை பற்றி நாம் மா என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பேசும்போது அவற்றை விரிவாக பார்க்கலாம். தற்போது நான் கூறிய இந்த இரண்டு தொழில்நுட்பங்களையும் தற்போது செய்ய இயலாது, ஏனென்றால் மா பூக்கும் தருணத்தில் உள்ளது. ஆகவே நண்பர்களே, மா நன்றாக பூக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வருடமும் காய்ப்பு முடிந்தவுடன் அந்த மரத்திற்கு காய்ந்த பூக்கள், காய்ந்த இலைகள் மற்றும் ஆங்காங்கே ஒடிந்து விழுந்துள்ள சிறிய கொப்புகள் என அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு மரத்தின் நடுப்பகுதியில் வெயில் படுமாறு அந்த அளவிற்கு வேண்டாத கிளைகளை அகற்றிவிட்டு அந்த மரத்திற்கு நாம் உரங்கள் இட்டு தண்ணீர் பாய்ச்சி வர வேண்டும். நண்பர்களே, இது நாம் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பணி. இப்படி செய்தால் மா நன்றாக பூக்கும். நண்பர்களே, தற்போது பூக்கும் தரத்தில் உள்ள இந்த மரத்திற்கு எவ்விதத்திலும் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி விடக்கூடாது. ஏனென்றால் தண்ணீர் பாய்ச்சினால் அந்த மரத்தில் உள்ள பூப்பதற்கு தயாராக உள்ள ஹார்மோன்கள் எல்லாமே நீர்த்து விடப்பட்டு அவை எல்லாமே இலைகளாக மாறிவிடும். ஆகவே மாமரமானது பூப்பதற்கு தயாராக இருக்கும். இந்த தருணத்தில்
நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறேன் என்று கூறி தண்ணீர் பாய்ச்சினாலும், அல்லது அதற்கு அருகில் வாய்க்காலில் தண்ணீர் சென்றாலும், அல்லது அதற்கு அருகில் உள்ள ஊடு பயிர்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினாலும் மாமரம் நன்கு பூக்காது. பூப்பதற்கு தயாராக உள்ள அந்த மாமரமானது உடனே இலைகளை வெளியே தள்ளிவிடும், புது இலைகளை. ஆகவே அந்த இடத்தில் பூப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்கள். ஆகவே ஐப்பசி மாதங்களில் எப்போது நாம் தீபாவளி கொண்டாடுகின்றோமோ அந்த தீபாவளிக்கு மறுநாளிலிருந்து மாவுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை நாம் நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் போதிய அளவு நமக்கு மழை கிடைக்கும். அந்த மழை ஈரத்திலேயே இந்த மாமரம் வாடாமல் நன்கு வரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதற்கு மேலும் தண்ணீர் பாய்ச்சினால், அந்த மழைக்காலங்களில் தண்ணீர் பாய்ச்சினால் மரங்கள் தளிர் விட்டு கொண்டே இருக்க முடிய பூப்பதற்கு தயாராகாது நண்பர்களே. இதில் மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் உரமிடுகிறேன் என்று சொல்லி தற்போது பூக்கும் தருணத்தில் நீங்கள் உரமிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் உரமிடும்போது அதில் உள்ள தலைச்சத்தானது தலையை வளர்த்து விடுவதற்கு வேண்டிய வேலையை செய்துவிடும், பூக்கள் வராது. ஆகவே இந்த தருணத்தில் உரம் எதுவும் வைப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நண்பர்களே, தண்ணீர் பாய்ச்சாமல் உரம் பாய்க்காமல் தற்போது நீங்கள் இந்த நிலத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது மழை நின்றவுடன் கார்த்திகை மாதத்திலேயே மழை இல்லை என்றால், மழை இல்லாத நேரத்தில் நிலம் சற்று காய்ந்து உள்ள நேரத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நிலமானது மிகவும் சுத்தமாக இருக்கும் வகையில் அவற்றை நீங்கள் களை இல்லாமல் பராமரிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது நண்பர்களே. ஏனென்றால் இந்த களைகள் இருந்தால், இந்த களைகளில்தான் ஏற்கனவே பூச்சிகள் மற்றும் நோய்களின் காரணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவை இந்த குளிர்காலங்களில் அவை அதிகமாக பரவி அவை மா இலைகளையும் மா பூக்களையும் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே நம்ம நிலத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாமரம் பூப்பதற்கு முன்பாகவே கார்த்திகை மாதங்களில் களைகள் எடுத்து நன்கு சுத்தமாக தோட்டத்தை வைத்துள்ள மாந்தோப்பினை இந்த நேரத்தில் பூச்சிகள் மற்றும் நோய்கள் வராமல் இருப்பதற்காக முன்கூட்டியே நீங்கள் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது ஒரு பூசணக்கொல்லி மருந்து மற்றும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகிய இரண்டையும் கலந்து மரத்திற்கு முழுதுமாக நன்றாக படும்படி இலைகளெல்லாம் நனையும்படி அடித்து விட்டால், ஒரு 2 முறை அடித்து விட்டால் நாம் அது மாமரம் பூக்கும்போது அவற்றில் அந்த பூச்சிகள் மற்றும் நோய்கள் வராமல் ஓரளவுக்கு நாம் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே பூப்பதற்கு முன்பாகவே இந்த மாமரத்தையும் மாமரம் உள்ள அந்த தோட்டத்தினையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த பூப்பதற்கு முன்பாக நாம் வேண்டிய மருந்துகளை அடித்து விட்டோம். இருந்தாலும் மற்ற அருகிலுள்ள தோட்டங்களில், மாந்தோட்டங்களிலோ அல்லது வேறு பயிர் சாகுபடி செய்யக்கூடிய தோட்டங்களிலிருந்தோ அல்லது நிலங்களிலிருந்தோ அவற்றில் இந்த பூச்சி நோய்கள் இருப்பதற்கான காரணங்கள் அதிகம் உள்ளன. ஆகவே நாம் 2 தடவை பூச்சி மருந்து அடித்து விட்டோம். ஆகவே நம்ம மாமரத்திற்கு எந்த விதமான பூச்சியும் நோயும் தாக்காது என்று நாம் இருந்துவிட முடியாது. ஆகவே பூப்பதற்கு ஆரம்பித்தவுடன் நாம் அதில் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன என்பதனை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் நண்பர்களே. அதிகமாக பூக்க ஆரம்பித்தவுடன் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த பூங்கொத்தில் உள்ள அனைத்து பூக்களுமே காயாக மாறிவிடும் என்று நாம் நினைக்க முடியாது நண்பர்கள். ஒரு பூங்கொத்து வெளிவருகிறது என்றால் அந்த பூங்கொத்திலிருந்து 1% அளவிற்கான பூக்கள் காய்களாக மாறினாலே அது பெரிய மகசூலை கொடுத்துவிடும். ஆனால் 0.5% அல்லது 0.25% என்ற அளவில் தான் அந்த பூங்கொத்தில் உள்ள பூக்கள் காய்களாக மாறக்கூடிய தன்மை உள்ளது. அத்தனையுமே காய்களாக மாறினால் அந்த பூங்கொத்து அவ்வளோ காய்களையும் தாங்காது. அவ்வளோ காய்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கான ஊட்டச்சத்துக்கள் அந்த மரத்திலிருந்து நிச்சயம் அந்த பூங்கொத்திற்கு கிடைக்காது. ஏனென்றால் பூங்கொத்துகள், ஏராளமான பூங்கொத்துகள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அவற்றில் உள்ள அத்தனையுமே காயானால் அது நிச்சயம் இயற்கையின்படி நடக்காது நண்பர்களே. 0.5 to 0.25% அளவிற்கு தான் அந்த பூங்கொத்தில் உள்ள பூக்கள் காய்களாக மாறும். ஏனென்றால் அந்த பூங்கொத்தில் உள்ள எல்லா பூக்களுமே காய்க்கக்கூடிய பூக்கள் கிடையாது. ஒரு 15 முதல் 20 அல்லது 30 எண்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்த பூக்கள், ஒரே பூவில் ஆணும் சேர்ந்து ஆணினமும் பெண்ணினமும் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கும். பெரும்பாலான பூக்கள் ஆண்கள் பூக்களாகவே இருக்கும். ஆகவே இந்த ஆண் பூக்கள் எல்லாமே நமக்கு காய் பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஆண் பூவும் பெண் பூவும் ஒன்று சேர்ந்து உள்ள அந்த பூவிலிருந்து தான் காய் உருவாகும்.
அது மட்டும் இல்லை, இந்த ஆண் பூவும் பெண் பூவும் உள்ள இந்த பூவில் அந்த ஒரு மாம்பூங்கொத்தில் ஆண் பூக்கள் அதிகமாக இருக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த பூக்கள் சுமார் 20-30 எண்கள் இருக்கலாம். இவற்றில் தான் இந்த மகரந்த தூள் என்று சொல்லக்கூடிய மா ஆண் பூவிலிருந்து அல்லது அந்த ஆண் பெண் பூவில் இருக்கக்கூடிய அந்த ஆண் இடத்திலிருந்து இந்த பெண் இனத்திற்கான மகரந்த தூள் போய் சேர வேண்டும். இவை சேருவதற்கு ஓரளவுக்கு காற்று இருக்க வேண்டும், தேனீக்கள் அதிகமாக இருக்க வேண்டும், பறவைகள் சிறிய பறவைகள் வந்து அங்கே அமர்ந்து அதன் மூலம் அந்த ரெக்கைகளின் மூலம் அந்த பறவைகள் மூலமும் இந்த மகரந்தத்தூள் அந்த பெண் பூவில் படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மாந்தோப்பில் தேனீக்கள் வளர்ப்பது மிக மிக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. ஆகவே ஒரு பூங்கொத்திலிருந்து அனைத்து பூவுமே எனக்கு காயாகவில்லை, பூக்கள் எல்லாம் கொட்டி விட்டன என்று நீங்கள் தயவு செய்து வருத்தப்படக்கூடாது. அவ்வாறு அனைத்து பூவுமே காயக்கூடிய வாய்ப்பு அங்கு இல்லை. பெரும்பாலான பூக்கள் அந்த பூங்கொத்தில் உள்ள பூக்கள் ஆண் பூக்கள், ஒரு சில பூக்களில் மட்டும்தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்த பூவாக இருக்கும், அவைதான் காய்களாக மாறும். ஆனால் நண்பர்களே, அந்த 20 அல்லது 30 பூக்கள் ஒரு பூங்கொத்தில் உள்ள 20 அல்லது 30 பெண்ணும் ஆணும் சேர்ந்த அந்த பூவானது அவையுமே காய்களாக மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் அவற்றில் நோய்கள் தாக்கியிருக்கலாம், அல்லது அப்போது மழை பெய்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பறவைகள் அல்லது தேனீக்களினால் அவை தட்டப்பட்டு அல்லது அணில் போன்ற சிறு விலங்குகளால் அவை தட்டப்பட்டு அவை சேதாரம் அடைந்திருக்கலாம். அவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்து அந்த பூங்கொத்திலிருந்து அதற்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆகவே மரத்திற்கு நாம் வேண்டிய அளவு கீழே நாம் உரம் வைக்காவிட்டால், வேண்டிய அளவு தண்ணீர் பாய்ச்சி அந்த மரத்தினை நன்கு வளர்த்திருக்காவிட்டால் அந்த 20-30 பெண் பூக்களுமே மருந்து சேர்க்கை ஆனாலும் அவை கீழே விடக்கூடிய சான்சஸ் மிக அதிகமாக உள்ளது நண்பர்கள். ஆகவே இந்த பூக்கள் மாமரம் பூத்தவுடன் அந்த பூங்கொத்தில் உள்ள பூக்களில் காய்களாக உருவக்கூடிய பூக்கள் அனைத்துமே காய்களாக ஆகிவிடும் என்று நாம் கூற முடியாது. அப்படி மருந்து சேர்க்கை நடைபெற்று காய்களாக மாறினாலும் அவற்றில் 6 அல்லது 10 காய்கள் வரை தான் அதிகபட்சமாக அந்த பூங்கொத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மற்ற காய்களுக்கு அந்த பூங்கொத்தில் உள்ள மற்ற காய்களுக்கு அவை வளரும் போது வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்காத பட்சத்தில் எந்த காய் மிக ஸ்ட்ராங்காக வளர்கிறதோ அந்த காய்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கும். ஆகவே இந்த ஊட்டச்சத்து கிடைக்காத காய்கள் மிக சிறியதாக அல்லது ஆரம்பத்திலேயே அவை பட்டார வடிவத்தில் இருக்கும் பொழுதே அவை உதிரக்கூடிய சான்சஸ் உண்டு. அல்லது சற்று பெரியதாகி அவை வரும்போது ஒரு 25% அளவு அது பெரிதானவுடன் அவற்றில் சில நோய்கள் அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக அவற்றில் ஒரு சில காய்கள் கீழே உதிர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் கூறியவாறு ஜூன் ஜூலை மாதங்களிலேயே அவற்றுக்கு தேவையான உரங்களை முறைப்படி இட்டு அவற்றுக்கு வேண்டிய தண்ணீரினை முறைப்படி பாய்ச்சி நிலத்தை சுத்தமாக வைத்து பூப்பதற்கு முன்பே அந்த மாமரங்களுக்கு வேண்டிய பூச்சி மற்றும் நோய் வராமல் இருப்பதற்கான மருந்துகளை அடித்து அவற்றை நாம் பராமரித்து வந்தால் ஐப்பசி மாதம் தொட்டு அக்டோபர் மாதம் தொட்டு அவற்றிற்கு நாம் தண்ணீர் எதுவும் பாய்ச்சாமல் அப்படியே நிலத்தினை பராமரித்து வந்தால் நாம் இந்த பூக்கள் அதிகமாக உற்பத்தி ஆவதற்கான வழிகளை நாம் செய்திட முடியும் நண்பர்களே. சரி நண்பர்களே, தற்போது மார்கழி மாதம் வந்துவிட்டது. இவை செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நாம் செய்தோமோ இல்லையோ அந்த காலங்கள் முடிந்து விட்டன. இன்னும் அடுத்த வருடம் தான் அதை நாம் செய்ய முடியும். ஆகவே தற்போது நன்றாக பூக்க வேண்டும் என்றால் அவை என்ன செய்யலாம், அந்த மாமரத்திற்கு என்ன செய்யலாம் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டியுள்ளது. அதற்கு முன்பாக இந்த மாமரம் பூக்கும் பொழுது அது தானாகவே பூக்க ஆரம்பித்தவுடன் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சாமல் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினால் தலையில் வந்துவிடும் என நான் முன்கூட்டியே கூறியுள்ளேன். ஆகவே நண்பர்களே, தற்போது இந்த நோய்கள் பூச்சி ஏற்கனவே 2-3 தடவை நீங்கள் மருந்துகள் அடித்து விட்டீர்கள். தற்போது பூக்க ஆரம்பித்து விட்டது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆங்காங்கே மாமரங்களில் பூக்கள் வெடித்து அந்த இலைகளின் சுமார் 6 மாதத்திற்கு முன்பாக உருவாகிய அந்த இலை தண்டிலிருந்து அந்த முடியிலிருந்து இந்த பூக்கள் வெடித்து வர ஆரம்பிக்கும். நண்பர்களே, நீ மாமரத்தில் சென்று அந்த ஒவ்வொரு கிளைகளில் உள்ள அந்த சிறு தண்டு பகுதியில் உள்ள அந்த முனையை கவனித்தால் அவை அமைதியாக மூடப்பட்டு எப்பொழுது வெடிக்கலாம் என்ற வகையில் அவை சிறு கீரைகள் போன்ற ஒரு வடிவத்தில் பூக்கள் அதில் வெடித்து வெளிவதற்கு தயாராக இருக்கும். அவற்றில் எந்த விதமான தளிரும் வந்திருக்காது. அந்த இலைகள் சுமார் 6 மாதத்திற்கு முன்பே உருவான இலையாக இருக்கலாம், அந்த முனையில் உள்ள இலைகள். இந்த இடத்தில்
தண்டின் முடிவில் உள்ள இலைகள் அப்படியே இருக்கின்றன, புதிய இலைகள் வரவில்லை. இவற்றின் முனையில் எப்பொழுது அடுத்த தளிர் வெடிக்கலாம் அல்லது எப்பொழுது அது புதிய பூங்குத்து வெடிக்கலாம் என்ற நிலையில் தயாராக இருக்கும். ஆகவே நீங்கள் இப்போது தண்ணீர் பாய்ச்சினால் தண்டின் முனையிலிருந்து இலைகள் வெடித்து வந்துவிடும். ஆகவே இலைகள் வெடித்து வருவது நமக்கு தற்போது சிறந்ததல்ல, பூக்கள் வெடித்து வர வேண்டும். அதற்காக நாம் வெயிட் பண்ண வேண்டும். இந்த தருணத்தில் ஆங்காங்கே பூமரங்களில் பூங்குத்துகள் தெரிய ஆரம்பித்தவுடன் உடனே நமது தோட்டத்தில் வரக்கூடிய 2 முக்கியமான நோய்கள், ஒன்று சூட்டி மோல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பூசண நோய், அடுத்ததாக பவுடரி மில்டியூ என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், அடுத்ததாக ஆந்த்ராக்னோஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொன்று நோய். இந்த 3 நோய்கள் தான் முக்கியமாக பூக்கும் தருணத்தில் நமது பூக்களின் உற்பத்தியை, பூக்கள் காய்களாக மாறுவதை அவை தடுக்கின்றன. ஆகவே இந்த 3 வகையான நோய்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது. இந்த சூட்டி மோல்டு என்று சொல்லக்கூடிய இந்த நோய் வருவதற்கான முக்கிய காரணம் நமது மாமரத்தில் உள்ள சக்கிங் பெஸ்ட், அதாவது சாற்றினை உறிஞ்சக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மரத்தில் அதிகமாக இருந்தால், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்ன, பெரும்பாலாக நமது உழவர் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜேசிட்ஸ், திரிப்ஸ், ஸ்கேல்ஸ், சில்லிட்ஸ், இந்த மாதிரியான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் உள்ளன. ஆகவே ஏபிட்ஸ், திரிப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இந்த பூக்களில் உள்ள சாறினை உறிஞ்சுவதற்கும் இலையில் உள்ள சாறினை உறிஞ்சுவதற்கும், அவை சாறு உறிஞ்சும் பூச்சிகள், சாறை உறிஞ்சித்தான் அவை வாழ்கின்றன. அவை அந்த இலையில் உள்ள பூக்களில் உள்ள சாறினை உறிஞ்சி சாப்பிட்டு வளரும் போது அவற்றின் கழிவுகள் தேன் வடிவத்தில் இருக்கும், தேன் போன்றே இருக்கும். இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த தேன் போன்ற கழிவானது 1 அல்லது 2, 3 நாட்களில் அவை கருப்பு வடிவத்தில் கருப்பு திரவமாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அவற்றில் பூசணம் வளர ஆரம்பிக்கின்றது. பூசணம் வளர ஆரம்பிக்கும் போது முதலில் தேன் வடிவத்தில் தேன் கலரில் இருந்த அந்த திரவமானது கருப்பு கலராக மாறும். அந்த தேன் கலரில் இருந்த அந்த சக்கிங் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுமே கருப்பு வடிவத்தில் ஆகிவிடும். அதாவது இந்த கருப்பு நிறத்தில் உள்ள இந்த பூசணம் போட்டு அந்த பூச்சிகளுமே கருப்பு வடிவத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பூசணம் அதிகமாக வளர வளர மரம் முழுவதுமே, மரத்தில் உள்ள இலைகள் முழுவதுமே, மரத்தில் உள்ள தண்டுகள் அனைத்துமே கருப்பு கலரில் மாறிவிடும். இலைகளும் கருப்பு கலரில் மாறிவிடும், பூங்கொத்தும் கருப்பு கலராக மாறிவிடும். ஆகவே இந்த திரவம் பட்ட உடனேயே, அந்த பூசணம் வளர்ந்த உடனேயே பூசணமும் நமது மரத்தில் உள்ள கிளையில் உள்ள பூக்களில் உள்ள அந்த சாறினை உறிஞ்சக்கூடியது. ஆகவே அவை அந்த பூங்கொத்துகளை முழுவதுமாக கருக வைத்துவிடும். ஆகவே பூங்கொத்திலிருந்து ஒரு பூ கூட உருப்படியாக இருக்காது, ஒரு காய் கூட அதில் வர முடியாது. ஆகவே இந்த வகையான பூச்சிகளை நாம் மறுபடியும் கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது. சார், நான் தான் ஏற்கனவே 2-3 தடவை மருந்து அடித்து விட்டேனே பூப்பதற்கு முன்பாக. அதையும் சொல்லிவிட்டேன். உங்கள் பக்கத்து தோட்டத்தில் உள்ள களைகளிலிருந்து, உங்கள் பக்கத்து தோட்டத்தில் உள்ள பயிர்களிலிருந்து இந்த பூச்சிகள், இந்த நோய்கள் மறுபடியும் வருவதற்கான சான்சஸ் உண்டு. இதற்காகத்தான் மற்ற நாடுகளில் எல்லாம் ஒட்டுமொத்த என்றால் ஒரு 10,000 50,000 ஏக்கர் பரப்பில் மாந்தோப்பு நிற்கும். மக்காச்சோளம் என்றால் 1 லட்சம் 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் மக்காச்சோளம் நிற்கும். மற்ற எந்த பயிரும் எந்த விவசாயமும் அயல்நாடுகளில் பயிர் சாக முடியாது. கோதுமை என்றால் ஒரு லட்சக்கணக்கான 10 லட்சக்கணக்கு ஏக்கரில் கோதுமை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆகவே அந்த அரசு என்ன கூறுகிறதோ அந்த பகுதியில் என்ன பயிர் சாகுபடி செய்ய வேண்டுமோ அந்த பயிரைத்தான் அந்த அயல்நாடுகளில், பெரும்பாலான வளர்ச்சியுற்ற நாடுகளில் சாகுபடி செய்கிறார்கள். நண்பர்களே, இதை நன்கு விவரம் என்ற நமது உழவர் நண்பர்களுக்கு இது தெரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே ஆனால் நமது இந்தியாவில் அந்த மாதிரியான கட்டுப்பாடு இல்லை. யார் வேண்டும்னாலும் எந்த பயிரையும் சாகுபடி செய்து கொள்ளலாம். நாம் இன்று மக்காச்சோளம் விதைத்தோம் என்றால் நமது நண்பர் ஒரு 50 நாள் கழித்து தான் மக்காச்சோளம் விதைப்பார். அப்படி லேட்டாக விதைக்கும் போது அந்த மக்காச்சோளம் அவருக்கு சரியாக வராது. ஏனென்றால் காலம் தடந்து விட்டது, சீசன் மாறிவிட்டது. ஆக சீசன் தவறிய ஒரு காரணத்தினாலும் நமது பயிரிலிருந்து இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அந்த இளம்பயிரை சென்று தாக்கும்போது அதற்கு வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படும். ஆகவே தான் நண்பர்களே, நாம் பூக்க ஆரம்பத்தோட இந்த நோய்களையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக நாம் அவற்றுக்கு தேவையான மருந்துகளை அடிக்க வேண்டியுள்ளது. நண்பர்களே, முக்கியமாக நான் ஒரு தோராயமாக மட்டும் பூச்சி நோய்களை பற்றி அதிகமாக விளக்காமல் என்று நான் கூறப்போகிறேன். ஏனென்றால் இது அவசரமான செய்தி. பூச்சிகள் இப்படி, நோய்கள் இப்படி இருக்கு என்று நான் சற்று வாய்மொழி வழியாகவே கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் முதலில் இந்த பூங்கொத்துக்கள் உதிராமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலில் அதிகமாக பூக்க வைக்க வேண்டும். பூக்கள்
காய்களாக மாறுவதற்கான வழியை நாம் பார்க்க வேண்டும். அந்த காய்கள் உதிராமல் இருப்பதற்கான வழியை பார்க்க வேண்டும். இந்த 3 வழிகளையுமே நாம் தற்போது அவசரமாக நமது மாந்தோட்டத்திற்கு செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே பூச்சி இப்படி இருக்கும், நோய்கள் இப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் மா என்ற தலைப்பில் உங்களுக்கு பேசும் பொழுது ஒவ்வொரு பூச்சியின் நோய்களையும் அதனால் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகிறது, அவற்றை எந்த மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தலாம் போன்றவற்றையும் நான் அப்போது உங்களுக்கு விரிவாக வேறு வீடியோக்களில் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த மாந்தோப்பில் தற்போது மழை அதிகமாக தமிழ்நாட்டில் பெய்தது. பல மாவட்டங்களில் நல்ல மழை பெய்தது. ஆகவே இந்த தருணத்தில் சூட்டிமோல்டு என்ற நோயானது மரங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன நண்பர்களே. ஏனென்றால் இந்த மலையில் மாமரத்தில் உள்ள பெரும்பாலான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அடித்து செல்லப்பட்டு தற்போது மரம் சுத்தமாக இருக்கலாம். ஆனால் இந்த சுத்தமாக உள்ள இந்த மாமரங்களில் உடனடியாக தாக்குவதற்காக மற்ற பயிர்களிலிருந்து இந்த த்ரிப்ஸ், ஹாப்பர்ஸ், ஏபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிகள் வெகு வேகமாக வந்து மாமரத்தில் உட்கார்ந்து இந்த பூக்களையும் இலைகளையும் சாப்பிட ஆரம்பிக்கின்றன. இலைகளையும் பூக்களிலும் உள்ள சாறுகளை உறிஞ்சி சாப்பிட ஆரம்பிக்கின்றன. ஆகவே அவ்வாறு சாப்பிடும்போது இந்த படத்தை பாருங்கள். இந்த மாமரத்தில் உள்ளவாறு, இந்த இலைகளில் உள்ளவாறு வலுவழுப்பான வெல்வெட் போன்று கருப்பு நிறத்தில் இலைகள் முழுவதுமே கருப்பு நிறமாக மாறிவிடும். அவற்றில் பூசணம் படர்ந்து இருக்கும். இந்த இலைகளில் உள்ள கருப்பு வடிவத்தில் உள்ள அந்த பூசணமானது அவ்வளவு எளிதாக கீழே விழாது. பூக்கள் எல்லாமே கருகி அவை இறந்துவிடும். அந்த பூக்களில் சற்று உத்து நாம் பார்த்தோம்னா இந்த ஏஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிகளும், ஹாப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிகளும், த்ரிப்ஸ் என்று சொல்லக்கூடிய இலைப்பேன்களும் அந்த இலைகளின் கீழ், அந்த பூங்கொத்தின் கீழ் நீங்கள் இருப்பதை காணலாம் நண்பர்களே. ஆகவே நாம் உடனடியாக இந்தவாறு கருப்பாக மாறிய மரங்களை நாம் உடனடியாக காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் உடனடியாக அதுக்கு சிறந்த ஒரு நடவடிக்கை என்னவென்றால் 1 கிலோ மைதா மாவினை 5 லிட்டர் தண்ணீரில் சுட வைத்து நன்கு காய்ச்சி பசையாக்கிய பின்பு இந்த 1 கிலோ 5 லிட்டர் சேர்ந்த இந்த பசையினை 20 லிட்டர் நீரில் நன்கு கரைத்து அவற்றை மறுபடியும் வடிகட்டி அந்த வடிகட்டிய நீரை நாம் ஸ்ப்ரேயர் மூலம், ராக்கர் ஸ்ப்ரேயர் மூலம் அல்லது ஃபுட் ஸ்ப்ரேயர் மூலம், சிறிய மரங்களாக இருந்தால் பேக் ஸ்ப்ரேயர் மூலமும் நாம் இந்த இலைகள், மரங்கள் அனைத்துமே நன்கு நனையும்படி நாம் அவற்றுக்கு அடிக்க வேண்டும் நண்பர்களே. முடிந்தால் டைமெத்தியோட் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த டைமெத்தியோட் என்ற இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுவதற்கான இந்த மருந்தானது பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு பெயர்களில் உற்பத்தி செய்து வாணிபம் செய்து வருகின்றன. ஆகவே உங்களுக்கு எந்த நிறுவனத்தின் மருந்து நன்றாக இருக்கும் என்று கருதுகிறீர்களோ அந்த நிறுவனத்தின் மருந்தினை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே டைமெத்தியோட் என்று சொல்லக்கூடிய மருந்தினையும் இந்த மைதா மாவு கலந்த கலவையில் உற்பத்தியான இந்த திரவத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆகவே எவ்வளவு மைதா தேவைப்படும், எவ்வளவு நீர் தேவைப்படும் என்பதையெல்லாம் அந்த மரத்தின் வயதை பொறுத்து, மரத்தின் அளவை பொறுத்து மாறுபடும். ஆகவே வேண்டிய அளவிற்கு நாம் அவ்வப்போது தயார் செய்து அந்த மரங்கள் முழுவதும் அடித்து விட்டால் இந்த மரங்களில் உள்ள அந்த கருப்போடுகளான அந்த பூசணமானது இந்த திரவத்தின் மூலம் காய்ந்து அவை மறுபடியும் 2 அல்லது 3 நாட்களில் வெடித்து ஆடையாக கீழே உதிர்ந்து விடும் நண்பர்களே. அவற்றில் உள்ள அந்த மரங்களில் இருந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இந்த காய்ந்த ஆடையானது அந்த பூசணத்தோடு சேர்ந்து பூச்சிகளையும் இழுத்து கீழே விழுந்து விடும் நண்பர்களே. அவை இவ்வகையில் நாம் இனி வரக்கூடிய பூக்களை நாம் பாதுகாப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி. ஏனென்றால் கருப்பாக மரம் மாறிவிட்டாலே அந்த மரத்தில் ஏற்கனவே பூத்த அந்த பூங்கத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே நமக்கு சேதமாக இருக்கும். மறுபடியும் ஒரே நாளில் அந்த மரத்தில் அனைத்து பூங்கத்துகளுமே வெளிவரப்போவதில்லை. குறைந்தது 15 முதல் 20 நாட்கள் வரை ஒரு மாவானது பூத்து கொண்டே இருக்கும். ஆகவே இவ்வாறு நாம் இந்த சூட்டிமோல்டு என்று சொல்லக்கூடிய இந்த இலைகள் எல்லாம் கருப்பாக மாறக்கூடிய அந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ செய்தாலே மிக சிறந்த பலன் கிடைக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளான ஏஃபிட்ஸ், த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த டைமெத்தியோட் என்ற மருந்தினை நீங்கள் பயன்படுத்தி வரலாம். ஆகவே இவை முடிந்தவுடன் மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே என்னவென்றால் மேங்கோ சோப் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து,
இந்த மேகோசப் என்று சொல்லக்கூடிய மருந்தானது ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் முதல் 500 கிராம் வரை பயன்படுத்தலாம். அதாவது 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் என்ற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது கார்பன்டசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பவுடர் மருந்து உள்ளது. இதையும் 1 லிட்டர் நீருக்கு 1 கிராம் என்ற அளவில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இவற்றில் ஏதாவது ஒன்றுடன் நீங்கள் ஸ்ப்ரே செய்ய வேண்டியிருக்கும். இவை இரண்டுமே பூசணிக்கொல்லி மருந்துகள். கார்பன்டசிம் என்று சொல்லக்கூடிய பவுடர் மருந்தும் மேகோசப் என்று சொல்லக்கூடிய பவுடர் மருந்தும் இவை இரண்டுமே பூசணிக்கொல்லி மருந்துகள். இவை அந்த மரங்களில் பூசணம் மலராமல் இருப்பதற்கு உதவி செய்யும். நண்பர்களே, நீங்கள் பூசணிக்கொல்லி மருந்து அடித்து விட்டாலும் இந்த பூச்சிகள் வராமல் இருக்க வேண்டும். ஆகவே இந்த மேங்கோசப் அல்லது கார்பன்டசிம் மருந்துடன் இந்த டைமேத்தியோட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நண்பர்களே, தற்போது உடனடியாக பயன்படுத்துவதற்காக 2 மருந்துகளின் 3 மருந்துகளின் பேரை மட்டுமே கூறியுள்ளேன். மீண்டும் பல மருந்துகள் உள்ளன. ஆனால் அவற்றை எல்லாமே தற்போது நான் விவரமாக கூறிக்கொண்டிருந்தால் இந்த வீடியோ நீளம் 1 மணி நேர வீடியோ ஆகிவிடும். அவற்றை நான் அடுத்து என்ற தலைப்பில் வரும்போது அவற்றையெல்லாம் நான் விவரமாக கூறுகிறேன் நண்பர்களே. ஆகவே இந்த பூசணக்கொல்லி மருந்துகளை நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளோடு சேர்த்து நாம் இந்த மைதா கலவையை அடித்த பின்பு ஒரு முறை இவற்றை அடித்தால் அந்த மாமரங்களில் மாந்தோப்பில் மறுபடியும் பூச்சிகள் வராமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நாம் அளிக்க முடியும் நண்பர்களே. இந்த வீடியோ மிக நீளமாக நீண்டு கொண்டே போகிறது, நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியாது. ஆகவே இன்று மாலை இதன் தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ வெளியிடுகிறேன் நண்பர்களே. இத்துடன் இந்த வீடியோ செய்தினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.